அனைவருக்கும் வணக்கம். ஏழிலைப்பாலை என்ற மரத்தை ராசி மரமாக கொண்டிருக்கும் ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் வாழ்ந்து காட்ட இருக்கீங்க. இந்த 2025ஆம் ஆண்டு எதிரிகளினுடைய கொட்டம் அடங்க இருக்குதுங்க. அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன? குறிப்பா இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? குறிப்பா குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி, மிருகசுரேஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு வருடம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ராசிநாதனான சுக்கிரன் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக சஞ்சரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கடகராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் என்பதை தெளிவுபடுத்துது. ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் குருவினால் எதிர்பாராத பிரச்சனைகளும் அலைச்சல்களும் மன நிம்மதியை பாதித்தாலும் கூட மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக இந்த பிரச்சனைகள் என்பது ஒரு பிரச்சனையே இல்லை என்ற அளவிற்கு உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் இந்த வருடத்தில் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. இவ்வளவு நாட்களாக நிம்மதி குறைந்து மனக்குழப்பத்தில் இருந்து வந்த உங்களுக்கு இந்த புத்தாண்டில் பல முன்னேற்றங்கள், மனதில் நிம்மதியும் ஏற்பட இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய உத்திரஸ்தானத்தில் கேது நிலை கொண்டுள்ளதால குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை நீங்கி அவர்களுடைய எதிர்காலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை அனுபவத்துல உங்களால காண முடியுங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியில் அமர்ந்துள்ள சூரியனால் உடல் உபாதைகள், உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. இதற்கு பெரிய அளவிற்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். காரணம், உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை மட்டும் தவிர்த்தால் போதுமானதாக இருக்குங்க. மருத்துவ சிகிச்சையினால் ஒரு சில வியாதிகளுக்கு குணம் கிடைக்க இருக்குது. குறிப்பா இதயம் சம்பந்தமான நிரந்தர பிரச்சனையினால் அவதிப்பட்டு வந்தவர்களுக்கும் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாதான் இந்த புத்தாண்டு அமைய இருக்குதுங்க. ரிஷபராசினர் அதிக உழைப்பை குறைத்து ஓய்வெடுப்பது ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவிகரமாக இருக்குங்க. அதே போல் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசியினருக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் உள்ள ராகுவினாலும் எதிர்பாராத ஒரு சில நன்மைகள் கிடைக்க இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் சொல்ல தெளிவாக உறுதியளிக்குதுங்க. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருப்பதால அலுவலகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் உயரதிகாரிகளுடைய ஆதரவும் பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. இருந்தாலும் கூட பொறுப்புகளும் சக்திக்கு மீறிய உழைப்பும் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்பதால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓய்வெடுத்துக் கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக அமைந்திருக்கும் பட்சத்தில் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த வருடத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் நிறுவன மாற்றம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு
இருப்பவர்களுக்கும் கூட அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்க இருக்கு. அரசாங்க ஊழியர்கள் தங்களுடைய பணிகள்ல கவனமாக இருப்பது அவசியம் என்பதை அஸ்தமராசியில் சஞ்சரிக்கும் சூரியனுடைய நிலை உங்களை எச்சரிக்கை செய்துங்க. ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ராசியில் குருவும் 2ஆம் இடத்தில் சுக்கிரனும் அனுகூலமற்ற நிலையில் மாறுவதால் அஷ்டமத்தில் சூரியன் சஞ்சரிப்பதாலும் சந்தையில் கடுமையான போட்டியை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்குங்க. இருந்தாலும் நீங்கள் பயப்படக்கூடிய அளவிற்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும். அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. அதே போல இந்த வருடத்துல நிதி நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் ஆரம்பத்திலிருந்தே பண விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பது அவசியங்க. விற்பனையும் லாபமும் ஒரே சீராக இருக்குங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகளை வசூலிப்பதில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பணம் வர இருக்குது. இதுவே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த 2025ஆம் ஆண்டான புத்தாண்டில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வாய்ப்புகளும் வருமானமும் ஏற்றத்தாழ்வின்றி ஒரே சீராக நீடிக்குங்க. இருப்பினும் சேமிப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. ஒரு சிலருக்கு அரசியல் துறையில் பிரவேசிப்பதற்கு சூழ்நிலை உருவாகுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தான் இருக்கு. அதே போல ரிஷபராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வருடங்கள்ல உங்களுக்கு கட்சியில் நல்ல ஒரு செல்வாக்கும் ஆதரவும் கிடைக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. ரிஷபராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கு புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்விக்கு அதிபதியான கிரகங்கள் சுபபலம் பெற்று திகழ்வதால இந்த வருடம் முழுவதுமே படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு பாடங்கள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. உயர்கல்விக்கு தேவைப்பட்ட உதவிகளும் கிடைக்க இருக்குது. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் முழுவதுமே பூமி காரகரான செவ்வாய் உங்களுக்கு அனுகூலமாக நிலை கொண்டிருப்பதால் உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைக்குங்க. உரிய காலத்தில் மழை பெய்வதால் அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டி எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அதே போல் கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல இந்த வருடம் முழுவதுமே குரு பகவான் எந்தவித நன்மையையும் எதிர்பார்ப்பதில் பயன் இல்லைங்க. இருந்தாலும் கூட அவர் எந்தவித பிரச்சனைகளையும் ஏற்படுத்த மாட்டார். கூடுமான வரைக்கும் இந்த திருமண சம்பந்தமான விஷயங்களை மட்டும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல இந்த ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, குரு சூரியன் ஆகிய இருவருக்கும் பரிகாரம் செய்வது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தடுக்க உதவுங்க. வியாழன் ஞாயிறு ஆகிய 2 கிழமைகளிலும் அருகிலுள்ள ஆலயத்திற்கு சென்று தீபத்தில் சிறிது பசுனை அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து தரிசித்து விட்டு வருவது மிக நல்ல பலனை அளிக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது.